Hello friends, welcome to our channel Winnie's Elite Crafts. இன்றைக்கி நம்ம ஒரு டெரேரியம் செட்டப்பில் பண்ண போகிறோங்க. ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே மணல் கொஞ்சம் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெபிள்ஸ் கூழாங்கல் மாதிரி போட்டு அழகாக இருக்கும். நான் போடலை, அதுக்கு மேலே மண் கொக்கோபீட் கலந்து போட்டிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு சின்ன மணி பிளான்ட் செடி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பாசி சுவர்லாம் படிஞ்சிருக்கும் இல்லைங்களா, அந்த பாசி கொஞ்சம் திக்காக இருந்தது, அதை நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். அதை கரெக்டாக அந்த கொஞ்சம் நான் ஷேப்பாக ஒரு ஆஃபில் இந்த பவுலில் ஆஃப் ஷேப்க்கு நான் இந்த பாசி நான் வைக்கிறேன். கண்டிப்பாக மணி பிளான்ட்டை வந்து தண்ணியில் வளரக்கூடிய செடிங்க. எவ்வளோ தண்ணினாலும் அப்சர்வ் பண்ணிக்கிறோம். மேலே நீர் பதமாக ஈரப்பதமாக இருந்தால் போதும், இந்த பாசிக்கு அதுவும் இருக்கும். கொஞ்சம் வளரும்போது அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் நான் அந்த பாசி வச்சேன். அதுக்கப்புறம் அந்த பெபிள்ஸ் பாருங்கள், ஒன் சைடாக நான் பெபிள்ஸ் போட்டுட்டேன். நான் அவ்வளோதான், இன்றைக்கி முடிச்சாச்சு பாருங்கள். இதுக்கு மேலே கொஞ்சம் நல்லா தண்ணி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணோம்னா நல்லாயிருக்கும். நல்லா க்ரீனிஷாக பார்க்கவே நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குங்க. நம்ம பெபிள்ஸ் போடும்போது அந்த லேயராக அழகாக தெரியும் பவுலில். நீங்கள் அதனால் உங்களுக்கு எந்த செட்டப்பில் வச்சா நல்லாயிருக்குன்னு தோணுதோ அப்படி பண்ணிக்கலாம். அடுத்து ரெண்டாவது பேட்டர்ன் பண்ணுறேன் பாருங்கள். அடுத்து நான் பெரிய கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன். மணல் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே மண் கொக்கோபீட் கலந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மணி பிளான்ட்டு நான் எடுத்திருக்கேன். இப்போது நான் இந்த பவுலில் பெரிய பவுலில் வைக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்டர் பிளான்ட்ஸு, அதாவது நீரில் வாழக்கூடியது. ஏன்னா இதில் நமக்கு ட்ரைனேஜுக்காக ஹோல் நமக்கு இருக்காது இந்த கண்ணாடி பவுலில். அதனால் நான் அந்த செட்டப்புக்காக ஃபுல்லாக வாட்டர் பிளான்ட்ஸு, வெறும் தண்ணியில் மட்டுமே இருந்தால் கூட உயிர் வாழ்கிற மாதிரியான பிளான்ட்ஸ் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த சைடில் ஃபுல்லாக நான் அந்த பாசி எல்லாத்துலேயும் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் அந்த மணி பிளான்ட் வந்து நட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் க்ரிப்காக அதை சுற்றி கொஞ்சம் பெபிள்ஸ் நான் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு புத்தா ஸ்டாச்சு ஒன்று குட்டியாக நான் வச்சுருக்கேன் பாருங்கள், சென்டரில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பக்கம் ஃபுல்லாக எவ்வளோ தூரம் பெபிள்ஸ் போடுறோமோ ஒரு பக்கமாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு மீதி ஃபுல்லாக அந்த பாசியால் நம்ம அந்த இடத்த கவர் பண்ணணும். இப்போது இது பாருங்கள், இது ஸ்பைடர் பிளான்ட்டு. இதுவுமே வெறும் தண்ணியில் மட்டும் வச்சா கூட வளரக்கூடியது. அதனால் நான் இதை வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த வாட்டர் பிளான்ட்ஸ் இல்லாமல் ட்ரைனேஜ் ஹோல் தேவைப்படுற மாதிரியான பிளான்ட்ஸு இதில் வைக்கவே கூடாது நம்ம, இல்லைன்னா அது அழுகிடும். இப்போ பாருங்கள், அந்த மீதி இருக்க இடம் ஃபுல்லாக மாஸ் வச்சு ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணுறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. ஃபுல்லாக இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ தண்ணி இதில் ஸ்ப்ரே பண்ணணும், ஊற்றிருக்கேன். நான் அந்த கலர்ஃபுல் பெபிள்ஸ் வந்து எனக்கு பிடிக்கலை, அதனால் நான் க்ரீன் கலரில் நான் அதில் போட்டு அரேஞ்ச் பண்ணிட்டேன். இது பாருங்கள், இந்த பேக் ஃப்ளோ இன்சென்ஸ் நான் வச்சுருக்கேன். அது அழகாக ஃப்ளோ ஆகுது பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். இதில் இருக்க பிளான்ட்ஸ் எதுவுமே வந்து அழுகி போகாது, சாகாது, இப்படியே இருக்கும். இந்த பாசிக்கு வந்து அந்த ஈரத்தன்மை இருந்தால் போதுமே, அப்பப்போ தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டால் போதும். அழகாக இருக்குல்ல? கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.